Lambda function வந்து பாத்தீங்கன்னா, it comes under platform as a service. The platform as a serviceல வந்து நிறைய categories இருக்கு. Database as a service, function as a service, இந்த மாதிரி identity as a service, நிறைய categories இருக்கு. ஸோ அதனால வந்து இது எல்லாமே platform as a service categoryக்குள்ள தான் வரும். ஸோ underlying physical infrastructure, virtual infrastructure and இது ரன் ஆகிறதுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம் அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா AWS வந்து மேனேஜ் பண்றாங்க. ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் பிளாட்ஃபார்ம் as a service ஆர் ஃபங்க்ஷன் as a service. இது வந்து உங்களுக்கு வந்து சர்வர்லெஸ் கேட்டகரிக்குள்ள வரும் அண்ட் தட் இது வந்து கம்ப்யூட் சர்வர்லெஸ் கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ நம்ம அந்த ஸ்லைட்லேயே வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சர்வர்லெஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் கம்ப்யூட் கேட்டகரி, அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன், டேட்டா ஸ்டோர், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸ்ல சர்வீசஸ் இருக்கு. ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் கம்ஸ் அண்டர் சர்வர்லெஸ் கம்ப்யூட் ப்ராடக்ட் கேட்டகரிக்குள்ள வருது. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வர்லெஸ் அப்படின்றது வந்து as a customer we don't have to provision the server or manage the server. Instead, AWS will manage, provision and maintain the underlying servers. So இங்க servers சொல்றது வந்து ரெண்டுமே physical as well as VM or virtual machine ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜ் பண்றாங்க. as a customer நம்ம வந்து we just run the code based on a particular event. அதனால தான் இதுக்கு பேர் இந்த event driven அப்படின்னு நம்ம சொல்றோம். event driven architecture or event. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் லாம்டா ஃபங்க்ஷனில் நம்ம எழுதின கோடை நம்ம அப்லோட் பண்ணால் போதும் அண்ட் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸாக வந்து இட் கேன் டூ எனி திங். இட் கேன் ரன் அ பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் ஆர் இட் கேன் டூ ஆட்டோ ஸ்கேலிங் ஆர் ஸோ நிறைய இந்த அண்டர்லைங் விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வர்லெஸ் AWS மேனேஜ் பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் அண்ட் இது வந்து ஃபுல்லி மேனேஜ்டு சர்வர்ஸ்ன்றதால நிறைய விஷயங்கள் வந்து இதில் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே கிடைச்சிருது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹை அவைலபிலிட்டியாக இருக்கட்டும், ஆட்டோ ஸ்கேலிங்காக இருக்கட்டும் அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து யூ கெட் பை டிஃபால்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ பர் மில்லி செகண்ட் பில்லிங். நீங்கள் எவ்வளோ மில்லி செகண்ட் ரன் பண்ணுறீங்களோ அந்த ஃபங்க்ஷனை அந்த டாஸ்க் முடியறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அந்த பர்டிகுலர் டைமுக்கு மில்லி செகண்ட்ஸில் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் இஸ் ஓகே. ஸோ லாம்டா ஃபங்க்ஷனுடைய அனாட்டமி பார்த்தீங்க இல்லை ஹையரார்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனில் ஆஸ் எ டெவலப்பர், ஆஸ் எ ப்ரோக்ராமர் நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஈவன் ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் கூட லாம்டா ஃபங்க்ஷனில் வந்து கோட் எழுதி ரன் பண்ணலாம். அண்ட் வாட் எவர் ஃபேவரட் லாங்குவேஜ் லைக் Node.js, பைத்தனோ, ரூபியோ, ஜாவாவோ, கோவோ, .NET உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரோ, ஸோ அதில் வந்து யூ கேன் ரைட் த எக்ஸிக்யூஷன் கோட் அண்ட் அந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டை வந்து நம்ம காமிக்கணும். ஸோ இந்த ஈவெண்ட்ன்றது இட் கேன் பி அ டைம். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து டெய்லி பேசிஸில் ஸ்கெடியூல்டாக ரன் பண்ணணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்கும்போது இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகணும். லைக் சம்மோன் இஸ் அப்லோடிங் எ நியூ ஃபைல் ஆர் சம்மோன் இஸ் மேக்கிங் எ நியூ ஆர்டர் இந்த இ-காமர்ஸ் போர்ட்டல் ஆர் ஒரு பர்டிகுலர் டைனமோ டிபி டேபிளில் வந்து யாரோ ஒரு புது ஃபீல்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால இது ரன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து இட் வில் ஈவென்ட் பிரிட்ஜ் மூலயமா இட் வில் பி வெயிட்டிங் ஃபார் சம் எக்ஸிக்யூஷன் ஆர் சம் பர்டிகுலர் ட்ரிகர். அந்த விஷயம் நடந்தது அப்படின்னா இந்த ஈவெண்ட் வந்து இட் வில் ஸ்டார்ட், இட் வில் கெட் ட்ரிகர். ஸோ அது என்னன்றது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ லாம்டாவுடைய ஃபங்க்ஷன் அனாட்டமி பார்க்கும்போது ஸோ இட் வில் ஹேவ் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் கண்டெக்ஸ்ட்ன்றதை வந்து இதில் வந்து கொடுத்துருவோம். இது வந்து கண்டெக்ஸ்ட் இருக்கும். என்ன ஈவெண்ட் நடந்தால் இது ரன் ஆகணும் அப்படின்றத கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்லைட் இதில் போர்ட்டல்லே போயிட்டு நம்ம எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் சம் எக்ஸாம்பிள். ஸோ இங்கவே இருக்கு. ஸோ அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க, ரன் கோட் வித்தவுட் திங்கிங் அபவுட் சர்வர். அதுதான் லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். இதெல்லாம் நம்ம போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஏதோ பார்த்துருக்கோம். ஃபைன், தட்ஸ் ஓகே. ஸோ லெட் மீ ஜஸ்ட் நம்ம புதுசாகவே கிரியேட் பண்ணலாம். we will have some different lambda function. Simple description, simple definition. Run the code without thinking about serverless.
ஓகே, புதுசா ஒரு ஃபங்ஷன் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம். ஸோ இதுதான் அனாட்டமில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுல வந்து 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்தே நீங்க ஆத்தர் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து அவங்களே நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் வந்து ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் கேன் பி இதை நம்ம எஸ்கியூஎஸ் டாபிக் எஸ்என்எஸ்லலாம் நம்ம ஒரு டெமோ பார்த்தோம். பட் அது அந்த டெமோ ஓகே. பட் இங்கே நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம். ஸோ ஈவன் எனி திங், ஃபார் எக்ஸாம்பிள் S3ல ஏதாவது விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது, அப்லோட் ஆகுது, இல்லை வந்து ஏபிஐ கேட்வே வழியாக ஏதோ ஒரு புது ஆர்டர் வந்து பேஸ் ஆகுது இன் யுவர் இ-காமர்ஸ் சைட், ஆர் புதுசாக ஏதோ ஒரு கிளவுட் வாட்ச்ல ஒரு ஈவெண்ட் வருது, லாக் வருது அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளென்டி ஆஃப் யூஸ் கேசஸ் இருக்கு. ஸோ இந்த யூஸ் கேசஸ் வச்சு நம்ம வந்து வி கேன் கிரியேட் அ லேம்டா ஃபங்க்ஷன். நம்ம ஆர்கனைசேஷன்ல அடிக்கடி தேவைப்படுற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அதில் கவர் ஆகுது. ஸோ தெர் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆப்ஷன். இதில் டெம்ப்ளேட் நிறைய இருக்கு. ஆர் எல்ஸ் நீங்கள் ஒரு கண்டெய்னராக ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் இட் அஸ் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டெய்னர் இமேஜாக கூட ரன் பண்ணலாம். ஸோ 3 ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ வில் சி ஒன் பை ஒன். ஸோ கண்டெய்னர் இமேஜாக ரன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஜென்ரலாக இப்போ லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஒன்று கொடுத்துருங்க. ஓகே, ஐம் ஜஸ்ட் சேயிங் ஸ்டாண்ட் டெமோ ஃபங்க்ஷன் 01. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு ஃபாலோ சம் நாமன்கிளேச்சர். ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும், அண்ட் ஸ்பேசஸ்லாம் இருக்க முடியாது. அண்ட் இது வந்து ரீஜனல் கன்ஸ்ட்ரக்ட் தான் இது. அண்ட் இதில் வந்து வேலிட் கேரக்டர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. தவிர்த்து வேற எதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. யூ கேன் யூஸ் -_ அண்ட் ஆல்ஃபா நியூமரிக் கண்டென்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து இப்போ கண்டெய்னராக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டெய்னருடைய இமேஜ் வந்து ஈஸியாக ரெபாசிட்டரியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். நம்ம நாளைக்கு கண்டெய்னர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சம் பேசிக் ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுற ஒரு இது பார்த்துருவோம். அண்ட் தென் வில் கோ இன் டு ப்ளூ பிரிண்ட் அண்ட் அதர் சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன் 01. அண்ட் தென் வாட் எவர் ஃபேவரட் லாங்குவேஜ் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து மோஸ்ட்டாக ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ஒரு சிஸ்ஆப்ஸ் டீமில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது வந்து பைத்தன் மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் எவர் இஸ் லேட்டஸ்ட் வந்து இங்கே மேலே இருக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். உங்களுக்கு ஏதாவது பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டி வேணும், நீங்கள் எழுதின கோட் வந்து இப்போ லேட்டஸ்ட் இதில் ஒர்க் ஆகலை அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சூஸ் வாட் எவர் ஓல்டர் வெர்ஷன். வந்து ஈவன் பைத்தனே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 வெர்ஷன் வந்து ஓல்டர் வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ கரண்ட் இட் இஸ் 3.13. ஸோ அதை சூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் வாட் எவர் கம்பேட்டபிள் வெர்ஷன். அண்ட் ஈவன் உங்களுக்கு என்ன மாதிரியான அண்டர்லைன் ஆர்கிடெக்சர் வேணுமோ அதுவும் நம்ம சூஸ் பண்ணலாம். அண்ட் இதை ரன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பெர்மிஷன் வேணும், இப்போ வந்து நம்ம S3 கூட இன்டெகிரேட் பண்ண போகிறோமா, இல்லை ஏபிஐ கேட்வே கூட இன்டெகிரேட் பண்ண போகிறோமா, ஆர் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் கூட ஒரு கண்டெய்னர் கூட இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு தேவையான பெர்மிஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து இட் வில் கெட் கிரியேட்டட் வித் டிஃபால்ட் ஒரு நம்ம கொடுத்த ஃபங்க்ஷன் நேமில் அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு தேவையான ஒரு பர்மிஷன் வந்துடும். அண்ட் தென் இங்கே ரன் ஆகிற விஷயம் அமேசானுடைய கிளவுட் வாட்ச்ல அப்லோட் ஆகிறதுக்கு பை டிஃபால்ட்டாக பர்மிஷன் கொடுத்துருவாங்க. பை டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிற ரோலில் வந்து இது 2 விஷயம் இருக்கும். ஒரு பர்மிஷன் வந்து லேம்டா எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு பர்மிஷன், செகண்ட் பர்மிஷன் வந்து அமேசான் கிளவுட் வாட்ச்ல இங்கே எக்ஸிக்யூட் ஆனதுக்கான அவுட்கம், அதாவது இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சா, இதில் எரர் வந்துச்சா என்னன்றது பை டிஃபால்ட் ரோலில் வந்து இது வரும். நம்ம எப்படி இதை கஸ்டமைஸ் பண்ணலாம், எப்படி இந்த ரோல் மாற்றலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். லைக் உங்களுக்கு இன்னும் லாக்ஸ் டீட்டெயில்டாக வேணும், இல்லை எனக்கு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஒரு பர்டிகுலர் விபிசிக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து பேஸ் பண்ணி இன்வோகேட் ஆகணும். ஸோ ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸில் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து என்னுடைய விபிசியில் ரன் ஆகக்கூடிய ஒரு சர்வீஸில் ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுது, அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வொக் ஆகணும் அப்படின்னா, இன்வொகேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பப்ளிக்காக தான் வந்து இது வந்து இன்வொகேஷன் நடக்கும். பட் அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியாக நீங்கள் இன்வொகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா தென் அதையும் எனேபிள் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோடில் வந்து ஏதாவது அடிஷ்னல் சைனிங் ஆர் உங்களுக்கு அதை மாற்ற விடாமல் ஆல்டர் பண்ணக்கூடாத மாதிரி உங்களுக்கு சிக்னேச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த கோட் சைனிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் செக்யூரிட்டி ரொம்ப
க்ரூஷுவல் அப்படின்னா தென் அந்த சைனிங் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ல வந்து SOW ஆர் RFP டாக்குமெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாக்குமெண்ட் சைனிங்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்குமெண்ட்டை வந்து எதுக்கு சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை யாராவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது டேம்பர் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் வந்து அந்த டாக்குமெண்ட்டோட சிக்னேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே கோடு எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதின கோடு வந்து யாராவது சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதை டேம்பர் பண்ணக்கூடாது, ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் கோட் சைனிங் ஆப்ஷன். அது இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் சம் ஆஃப் த crucial ரெக்யர்மெண்ட்ஸ். அண்ட் என்கிரிப்ட் பண்ணணும்னா என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப் ஃபைலில் சில பேர் எழுதி அந்த டெவலப்பர் எழுதி அதை அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா AWS ஓன் கீழே வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணணும், இல்லை வந்து அடிஷ்னலாக கஸ்டமர் மேனேஜ் கீஸில் வந்து பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் எனேபிள் த ஆப்ஷன். பை டிஃபால்ட்டாக வந்து AWS ஓன் கீ வச்சு நடக்கும் என்கிரிப்ஷன். பட் எனக்கு இது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஹேவ் கஸ்டமரே வந்து என்னுடைய கீ மெயின்டைன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, அந்த என்கிரிப்ஷனுடைய கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் CMK, கஸ்டமர் மேனேஜ் கீ ஆப்ஷன். அடிஷ்னலாக ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, எந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு, என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்கு அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணால் நீங்கள் டேக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் விஷயங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ சில விஷயங்கள் அவங்க அடிஷ்னலாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தென் தட் மீன்ஸ் தெர் வில் பி சம் மினிமல் அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கு. ப்ரைசிங் பற்றி நம்ம வி வில் டிஸ்கஸ் இன் அ மினிட். ஸோ ஒரு லேம்டா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் அனாட்டமியில் வந்து செகண்ட் திங் வந்து வி ஹேவ் டு கோ அண்ட் சேஞ்ச் த பர்டிகுலர் கோட் அண்ட் அந்த கோட் எப்போ ரன் ஆகணுன்ற ட்ரிகர் அண்ட் ஈவெண்ட்டை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்கு, ட்ரிகர் இருக்கு அண்ட் டெஸ்டினேஷன் இருக்கு. ட்ரிகர்னா என்ன நடந்தா இந்த லேம்டா ஃபங்க்ஷன் ரன் ஆகணும், ஒரு பர்டிகுலர் டைம்ல ரன் ஆகணுமா, ஒரு பர்டிகுலர் S3 பக்கெட்ல சம்திங் யாரோ இதை ஆட் பண்றாங்க, இல்லை சேஞ்ச் பண்றாங்க, டெலிட் பண்றாங்க, இல்லை வந்து ஒரு அலெக்ஸால ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, இல்லை API கேட்வேல வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆகுது, இல்லை அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ல யாரோ ஒருத்தவங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ என்ன சர்வீஸ்ல என்ன நடந்தா இது வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்றது கொடுக்கலாம். சி நாட் ஓன்லி நம்ம AWSல இருக்க சர்வீசஸ் மட்டும் கிடையாது, ஈவன் மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிற ஒரு சிமெண்டெக்ல ஏதோ ஒரு அலர்ட் வந்திருக்கு, ஒரு செக்யூரிட்டி அலர்ட்டிங் நடக்குது, இல்லை வந்து எனக்கு ஸ்ப்ளங்க் டூல்ல இல்லை பேஜர் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, ஒரு அலர்ட் ட்ரிகர் ஆயிருக்கு, இல்லை அட்லாஷியனில் ஒரு டிக்கெட் கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். நாட் ஓன்லி இன் யுவர் AWSல இருக்கக்கூடிய சர்வீசஸ்லேயும் நம்ம API காலாகவும் வரலாம் அண்ட் HTTP காலாகவும் வரலாம். ஆர்எல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் ஈவெண்ட் ஆர் SNS டாபிக்ல வரக்கூடிய விஷயம், ஏதோ ஒரு விஷயம் ஸ்டீம் ஆகி வருது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் சோர்சஸை வந்து நீங்க ட்ரிகரா வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ அது நம்ம பார்க்கலாம். பட் ஒரு ஸ்டார்டிங் எக்ஸாம்பிள் வந்து பை டிஃபால்ட்டா லேம்டா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அந்த பேக் எண்ட்ல வந்து கிளவுட் வாட்ச்ல வந்து ஒரு லாக் கிரியேட் ஆகும்னு சொன்னால அந்த லாக் எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி இருக்கு, அதை நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிஸ்ஆப்ஸ் அட்மினா வந்து பேசிக்கா இது இங்க ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையான்னு செக் பண்ண தெரியணும் நமக்கு. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். தென் அதுக்கப்புறம் வந்து வி வில் கெட் இன்டு இட். ஸோ இதுல டிஃபால்ட்டா சில மெசேஜஸ் இருக்கு, இதை கூட நம்ம டெப்ளாய் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஒரு டெஸ்ட் ஈவெண்ட் மாதிரி. இல்லாட்டி நீங்க வந்து உங்க டெவலப்மெண்ட் டீம், ப்ரோக்ராமர் ஆர் ஆட்டோமேஷன் டீம் வந்து ஒரு ஜிப் ஃபைலா கொடுத்துருக்காங்க, இல்ல ஆல்ரெடி அது அமேசான் S3 பக்கெட்ல வந்து ஒரு லொகேஷன்ல வந்து அந்த கோட் அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த கோடை வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் டைரக்ட்லி, சின்ன கோடா இருக்கு அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி என்டர் இட் தேர். டைரக்டா நம்ம வந்து எடிட் பண்ணி என்டர் பண்ண முடியும். or else you can upload it as a zip, or else you can also ஸ்டோர் இட் இன் Amazon S3 பக்கெட்ல வந்து ஒரு ஆப்ஜெக்டா ஸ்டோர் பண்ணி நம்ம அங்கிருந்து கூட அந்த கோடை வந்து செலக்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த டிஃபால்ட் இதை நீங்கள் ரன் பண்ணணும், இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வி கேன் டூ இட். அதே மாதிரி இதில் த்ராட்லிங் பண்ணலாம், எவ்வளோ யூசேஜ் இருக்கணும், என்ன மாதிரியான கன்சம்ஷன் இருக்கணும். அண்ட் இதை வந்து ஜேசான் டெம்ப்ளேட்டாக பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, வாட் எவர் இதை வந்து நீங்கள் ஒரு பேக்கப் எடுத்து வைக்கணும் கூட நீங்கள் தனியாக வந்து இந்த ஃபங்க்ஷன் கோடை வந்து ஒரு ஜிப் ஃபைலாக எடுத்து வச்சுக்கலாம், அண்ட் ஒரு SAM ஃபைலாக எடுத்து வைக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சேஃபர் சைடுக்கு இதை பேக்கப் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ரெஸ்டோர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதுவுமே இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் யூ கேன் கோ அண்ட் do the trigger backendல வந்து நம்ம if you want to connect to RDS database or if you want to connect to some EFS file system. ஸோ இந்த மாதிரியான backendல இன்டகிரேஷன் ஆர் கனெக்டிவிட்டி விஷயங்களும் இருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். அது போகிறதுக்கு முன்னாடி we'll just try to run a test.
ஸோ இந்த டெஸ்ட் ரன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் கிளவுட் வாட்ச்ல லைவா நம்ம அந்த லாக்ஸ் வந்து இங்க இருந்தே நம்ம செக் பண்ணாலும் செக் பண்ணலாம். லெட் மீ கிவ் இட் a டெஸ்ட் ஈவெண்ட். இல்லாட்டி நம்மளே வந்து கஸ்டமைஸ்டா மெசேஜ் நம்ம ட்ரிகர் பண்ணாலும் நம்ம ட்ரிகர் பண்ணலாம். இப்போதைக்கு இதுல வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ஹலோ வேர்ல்ட் டெம்ப்ளேட் வச்சு நம்ம டெஸ்ட் பண்றோம். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் யூ கேன் டூ இட். இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீம் கலர்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு இல்லைங்களா? இது வந்து டிஃபால்ட் இது. ஸோ இது ரன் ஆச்சா? இது ரன் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ மில்லி செகண்ட்? இப்போ இந்த இவ்வளோ மில்லி செகண்டுக்கு தான் நீங்க பே பண்ண போறீங்க. ஓகே. ஸோ நீங்க அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவும் பே பண்ண போறதில்ல. அதனால தான் இது நான் சொன்னது பர் மில்லி செகண்ட் பில்லிங் அப்படின்றது. மற்ற சர்வீசஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா மில்லி செகண்ட் பில்லிங்ல வராது. இது மட்டும் வந்து இட் கம்ஸ் அண்டர் பர் மில்லி செகண்ட் பில்லிங். அதுலேயே வந்து எவ்வளோ மெமரி இந்த இது ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ மெமரி கன்சியூம் ஆச்சு அண்ட் தென் எவ்வளோ செகண்ட்ஸ் இது ரன் ஆச்சு அப்படின்றத வந்து எக்ஸிகியூஷனுக்கு தெரியும். அண்ட் இது எவ்வளோ டைமுக்கு வந்து பில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ ரிசோர்சஸ் வந்து நம்ம எவ்வளோ கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் மெமரி அப்படின்றது இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன கோட் ஆர் பர்டிகுலர் ஒரு மினிமல் டியூரேஷன்ல ரன் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நம்ம இதில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் அட் ஹை லெவல் இங்கே வந்து நீங்கள் அதோடைய லாக் எல்லாம் பார்க்கலாம். இது நீங்கள் கிளவுட் வாட்சில் போயிட்டு பார்க்கணும்னாலும் யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் செக் இட் இன் கிளவுட் வாட்ச். அதையும் நான் வந்து காமிக்கிறேன். மேபி லெட் மீ சேஞ்ச் சம்திங் இயர். இப்போ இந்த கோடை போயிட்டு நான் இந்த சாம்பிள் கோட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ட்ரைவில். யூ கேன் ஜஸ்ட் டேக் இட். ஒரு 3-4 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஓகே. இது நீங்கள் ஏடபிள்யூஎஸ் உடைய டாக்குமெண்டேஷனில் போனாலும் சேம் கண்டென்ட் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெசேஜ் வந்து நம்மளா கொடுத்து அந்த மெசேஜ் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த மெசேஜ் வந்து அங்கே ஆட் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். அண்ட் அகைன் இது வந்து பைத்தன் கோட் தான் அது. ஸோ வாட் எவர் நீங்கள் லாங்குவேஜ் ரன் டைம் வந்து மாற்றணும் அப்படின்னா ரூபியோ இல்லை வாட் எவர் அதர் ஜாவாவோ அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து இட் இஸ் அகெயின் பைத்தன் ரன் டைம் தான். இதில் ரெண்டே விஷயம் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது லைப்ரரிஸ் ஆர் விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அதை இம்போர்ட்டில் ஆட் பண்ணணும். இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளவுட் வாட்சில் வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரி அண்ட் தென் இதை ரீட் பண்ணுறதுக்கு ஜேசான் ஃபார்மேட்டில் தான் இந்த கண்டென்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ வாட் எவர் இந்த மெசேஜ் நம்ம பாஸ் பண்ணுறோம்ல இந்த மெசேஜ் பாஸ் பண்ணுற மெசேஜ் வந்து இது வந்து ஒரு ஜேசான் இதில் தான் இருக்குது, கோட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை ரீட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஜேசான் லைப்ரரி தேவைப்படுது. ஸோ உங்களுடைய கோட் ரன் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை, லைப்ரரி இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான லைப்ரரி வேணுமோ அதை இந்த இடத்துல ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம ஒரு கிளவுட் வாட்சில் இதே கிட்டத்தட்ட அதே தான் நடந்திருக்கு. பட் இது கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெசேஜ் வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறோம் அந்த மெசேஜை பேஸ் பண்ணி மெசேஜ் வந்துதா வரலையான்றதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ண போகிறோம். ஐ வில் ஜஸ்ட் சேவ் இட். இப்படி தான் வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து மேக் பண்ணுவோம். அந்த சேஞ்சஸை வந்து செக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. லெட் மீ ஓகே. இங்கேருந்தே நீங்கள் வந்து டெஸ்ட் ஈவெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இதை டெப்ளாய் பண்ணணும். ஓகே. அந்த கோடை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அந்த லேம்டா ஃபங்க்ஷனில். இப்போ இது டிப்ளாய் ஆயிடுச்சு அப்படின்னா தென் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அ டெஸ்ட் ஈவெண்ட். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கால் இட் அஸ் ஸ்டாண்ட் ஈவெண்ட் 02. ஸோ இதில் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் நீங்கள் ஹலோ வேர்ல்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஸோ இதில் கான்டென்ட் வந்து மாற்றினா மட்டும் போதும். பேசி இந்த ஹலோ வேர்ல்டுனா ஹலோ வேர்ல்டு தான் வரணும் அப்படின்னு கிடையாது. யூ கேன் ஆல்சோ கிவ் வாட் எவர் இந்த ஜேசான் ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன மெசேஜ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே நான் வந்து வெல்கம் டு AWS வித் ஸ்டான் ஆர் வாட் எவர் டெமோ வித் AWS நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து அது ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்கணும். அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் ஓப்பன் ஆகணும், அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகணும். அதுக்குள்ளே நீங்கள் வாட் எவர் மெசேஜ்னு கொடுத்து என்ன மெசேஜ் நீங்கள் வந்து கிளவுட் வாட்சில் வந்து ஸ்டோர் ஆகணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி இது எதுக்கு அங்கே காமிக்கிறேன் அப்படின்னா வாட் எவர் த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து பேக் எண்டில் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மெசேஜை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ வில் ஜஸ்ட் சேவ் அண்ட் தென் இன்வோக் பண்ணிடலாம். ஓகே. இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதால வந்து சில விஷயங்கள் இங்கே உங்களுக்கு ஹைட் ஆகுது. மேபி லெட் மீ ஜஸ்ட் கோ வித் திஸ். ஓகே.
ஓகே, இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதா இல்லையான்றது நீங்கள் பேரலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இது சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ டெஸ்ட் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. நம்ம போயிட்டு கிளவுட் வாட்சில் வந்து ஏதாவது லாக்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குதா, மெசேஜஸ் வர ஆரம்பிக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மெயின் திங் வந்து இப்போ ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் வந்து ஒரு அப்ளிகேஷன் டீம் ஆர் ஒரு ஆட்டோமேஷன் டீம் ரன் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கிளவுட் வாட்ச்ல வந்து நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். அப்பதான் வந்து அது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா என்னன்றது தெரியும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மெசேஜ் கொடுத்து லாக் பண்ணியிருக்கோம். அது நம்ம நம்ம அனுப்பின மெசேஜ் தானா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஐ ஜஸ்ட் ஆடட் சம் அடிஷ்னல் திங். சரி, நீங்கள் லைவாகவே டெயில் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே லாக் குரூப்பில் போனீங்க அப்படின்னா இந்த கிளவுட் வாட்சுக்குனே வந்து தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும், ஒரு லாக் குரூப் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு லேம்டா ஃபங்க்ஷனுக்கும் அந்த லேம்டா ஃபங்க்ஷன் நேம்லேயே வந்து ஒரு லாக் குரூப் கிரியேட் ஆகும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு தனியாக லாக்ஸ் டீம் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு நம்ம 10:51க்கு வந்து ஒரு இது பண்ணோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து டிஃபால்ட்டாக வந்து ஹலோ வேர்ல்ட் பண்ணல, அது இங்கே இருக்கும். சரி, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம பண்ண ஒரு ட்ரிகர். ஸோ இதில் வந்து என்ன வெர்ஷன், என்ன மாதிரியான இதில் ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணோம், என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்கும். ஸோ இது டிஃபால்ட் நடந்த விஷயம். அங்கே பார்த்த அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் இருக்கும். எவ்வளோ இதுக்கு பில் ஆச்சு, எவ்வளோ மெமரி சைஸ், எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கிடுச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்கும். அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ ஒன் ஸ்டெப் பேக். இப்போ ரீசெண்டாக ரன் ஆன லாக்ஸ் டீமே இங்கே பார்க்கலாம். இதை நீங்கள் டெயில் பண்ணி பார்க்கனாலும் பார்க்கலாம். இப்போ அங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க உங்கள் டெவலப்மெண்ட் டீமோ இல்லை ஆட்டோமேஷன் டீமோ டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே டெய்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு லைவாகவே இங்கே நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இதில் வந்து மெசேஜ் இங்கேவே காமிச்சிருச்சு பாருங்க. ஸோ நம்ம வந்து as a developer, as an automation engineer, நம்ம என்ன மெசேஜ் வந்து இங்கே வரணும்னு நினைக்கிறோமோ அந்த மெசேஜை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆச்சா இல்லையா, என்ன மாதிரியான மெசேஜ் அப்படின்றத இங்கே பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதோடைய அவுட்புட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன அவுட்புட் இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஜஸ்ட் டெமோன்றதால ஜஸ்ட் ஆடட் திஸ் அண்ட் அந்த அவுட்புட் இங்கே நீங்கள் கிளவுட் வாட்சில் பார்க்க முடியுது. ஓகே, லெட்ஸ் கோ பேக். ஸோ இங்கேயே கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதிலே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ஒர்க் ஆச்சா இல்லையா, அண்ட் இதிலே வந்து மானிட்டரிங் ஆப்ஷன் ஸ்க்ரீன் போறீங்க அப்படின்னா இங்கேயும் பார்க்கலாம். எவ்வளோ இன்வெகேஷன் நடந்தது, எத்தனை தடவை ரன் பண்ணியிருக்கோம், அண்ட் அதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு என்னன்றதெல்லாம் இங்கேயே மெட்ரிக்ஸ் வர ஆரம்பிக்கும். பட் கொஞ்சம் ஸ்லைட் டிலே இருக்கும். ஸோ இதில் தெரியுது நமக்கு எவ்வளோ மில்லி செகண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது. கிட்டத்தட்ட 2.661 மில்லி செகண்ட். அதனால அப்ராக்சிமேட்டாக 3 மில்லி செகண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்திருக்கும். அண்ட் எவ்வளோ கவுண்ட் ரன் ஆச்சு, எவ்வளோ டைம் இன்வெகேஷன் நடந்தது, இது எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக வரும். அண்ட் இங்கேருந்தே நீங்கள் வந்து கிளவுட் வாட்ச் லாக், என்ன லாக் நேமு எல்லாமே இங்கேருந்தே கிளிக் பண்ணி இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த எக்ஸிக்யூஷனுக்கு தனியாகவே நீங்கள் வந்து இங்கேருந்தே லாக் ஸ்ட்ரீமை வந்து டைரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் லேம்டா ஃபங்க்ஷனுக்கு இந்த எக்ஸிக்யூஷனுக்கு என்ன லாக் ஸ்ட்ரீம் அண்ட் அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கேருந்து ஃபெச் பண்ணி தான் உங்களுக்கு கிளவுட் வாட்சில் வந்து பாப்புலேட் ஆகுது. ஸோ அந்த டைம் ஸ்டாம்போட உங்களால் பார்க்க முடியும். ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. அண்ட் ஓகே, டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ஆட்டோமேஷன் டீமுக்கு வந்து வி ஜஸ்ட் நீட் மினிமல் நாலேஜ். ஸோ அது இருந்தாலே போதும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம ரன் பண்ணிட்டு அதோடைய அவுட்கம் வந்து கிளவுட் வாட்சில் எப்படி வருதுன்றதை பேசிக்காக பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த லெவல் வந்து ஒரு சோர்ஸில் வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும்போது அதை பேஸ் பண்ணி எப்படி இங்கே ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும் அப்படின்ற ஒரு டெமோ பார்க்கலாம். பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி வி வில் ஜஸ்ட் கெட் சம் லிட்டில் மோர் ஐடியா. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கு, அண்ட் எந்த மாதிரியான யூஸ் கேசஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் டவுன் பண்ணிடுவோம். அண்ட் தென் வில் மூவ் ஃபர்தர். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி பேசிக். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் இது, சர்வர்லெஸ். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் வி டோன்ட் ஹாவ் டு நோ சர்வர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த லேம்டா ஃபங்க்ஷன்ன்றது இட் இஸ் கெட்டிங் ஆட்டோமேட்டிக்லி ஸ்கேல்ட். இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து இதில் வந்து நம்மளால் வந்து ரொம்ப அதிகமான ஸ்பேஸ்லாம் கொடுக்க முடியாது. இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள், இவ்வளோ தான் வந்து நம்ம இது வந்து அட்வான்டேஜும் சரி ட்ராபேக்காகவும் சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து 10,240
வரைக்கும் தான் இதுல சப்போர்ட்டட். ஓகே, ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு மெமரி தேவைப்படுது அப்படின்னா தென் we need to go for EC2 instance or containers or whichever is appropriate memory limits. And then ஸ்டோரேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கெப்பாசிட்டி தான். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டெம்பரவரியா ஏதாவது டெம்பில் ஏதாவது கண்டென்ட் ஸ்டோர் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது எஃபிமரல் கண்டென்ட் இருக்கு, லாக்ஸ் இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் this thing. இது ஆக்சுவல் ஸ்டோரேஜ் கிடையாது, இது வந்து உங்களுக்கு we are talking about the temporary folder, அதோடைய சைசிங் இது. உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து you can also have a separate S3 or EFS or even database கூட நீங்க பேக் எண்ட்ல வந்து lambda ஃபங்க்ஷனுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா lambda வந்து ஸ்டார்ட் அப் டைமை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு கூட கேட்குறாங்க. ஏன்னா சில டைம் வந்து அந்த ட்ரிகர் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கு. இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஷேர்டு சர்வீஸ் தானே, இது வந்து இட்ஸ் அ மேனேஜ் சர்வீஸ் அப்படின்னும் போது எல்லா கஸ்டமருமே வந்து தே வில் ஹேவ் அ பிளென்டி ஆஃப் lambda ஃபங்க்ஷன் டு எக்ஸிக்யூட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிலே வந்து நம்ம கம்மி பண்ணணும், குயிக்காக வந்து இமீடியட்டா ரன் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்னாப் ஸ்டார்ட் அப்படின்ற ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கேச்சிங்ல இருக்கும் அண்ட் இமீடியட்டா வந்து அந்த lambda ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது உங்களுக்கு அந்த அது ரன் ஆகணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது இமீடியட்டா ரன் ஆயிடும். ஏன்னா அது கேட்ச்ல வந்து அந்த கோட் இருக்கிறதால இந்த ஸ்னாப்ஷாட் ஸ்டார்ட் ஃபீச்சரை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த வெர்ஷன்ஸ் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அண்ட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் எல்லாமே கம்பேட்டபிலிட்டி இல்லை. எக்ஸாம்பிள் கூட இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸ்னாப் ஸ்டார்ட் ஃபீச்சர் வச்சு நம்ம எப்படி குயிக்காக இமீடியட்டாக வந்து lambda ஃபங்க்ஷன் வந்து வெயிட்டிங் டைம் இல்லாமல் ரன் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் தென் நீங்கள் வந்து டைம் அவுட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகே, எவ்வளோ நேரம் வந்து இது வந்து வெயிட் பண்ணலாம். அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா இது வந்து நெவர் எண்டிங்கா வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்க முடியாது. ஸோ இட் ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் விஷயங்கள், அதை எவ்வளோ நேரம் டியூரேஷன்றதை கொடுக்கலாம். அண்ட் ரோல் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, ரோல்ஸ் இருக்கு, இல்லை நம்மளே கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம். ஐஏஎம் ரோல் வந்து இப்போ நம்ம அடுத்தது சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து மாடிஃபை பண்ணணும் என்னன்றது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாக வந்து கான்ஃபிகரேஷனில் நம்ம சேஞ்ச் பண்ண முடிகிற விஷயங்கள், பேசிக் விஷயங்கள். அண்ட் அதை தாண்டி வந்து நிறைய அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து எப்படி ட்ரிகர் பண்ணணும், எப்படி வந்து மானிட்டரிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் மெட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும், இதெல்லாம் வந்து வி வில் செக் இட் அவுட். ஓகே, ஸோ அந்த பேசிக் கான்ஃபிகரேஷனில் இருக்கிற விஷயங்கள் இவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் கவர் பண்ணது தான். ஸோ பர் மில்லி செகண்ட் பில்லிங் அண்ட் இட்ஸ் ஃபுல்லி மேனேஜ்ட். இது 2 பாயிண்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பர் மில்லி செகண்ட் பில்லிங் அப்படின்னும் போது இது வந்து காஸ்ட் வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்குது இல்லை காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றது தான் இங்கே கவர் பண்ணுறோம். இட்ஸ் அ காஸ்ட் எஃபிஷியன்ட். ஏன்னா பர் மில்லி செகண்ட் பே ஒன்லி ஃபார் த கம்ப்யூட் டைம், அந்த பர் மில்லி செகண்டில் நம்ம பே பண்ணுறோம். அண்ட் இது வந்து இட்ஸ் ஆல் ஈவெண்ட் ட்ரிவன் எக்ஸிக்யூஷன் தான். எப்போ அந்த ஈவெண்ட் நடக்குதோ அந்த ஒரு whatever செக்யூரிட்டி ஈவெண்ட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் சர்வர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வருது, இல்லை ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது த்ரூ டைனமோ டிபியோ கினசிஸோ ஏபிஐ கேட்வேவோ ஈவென்ட் பிரிட்ஜோ, ஸோ எல்லா சர்வீசஸ் கூடயும் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். கேன் பி இன்டெகிரேட்டட் வித் ஆல்மோஸ்ட் ஆல் AWS ப்ராடக்ட் சர்வீசஸ் அண்ட் மார்க்கெட் பிளேஸ் ஆஃபரிங்கில் கூட நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஈவன் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் லைக் ஸ்ப்ளங்கோ இல்லை அட்லாஷியன் ஜீராவோ ஜெங்கின்ஸோ வாட் எவர் நீங்கள் எந்த டூலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுவோம், பேஜர் டியூட்டி எல்லாத்துலேயும் நம்ம யூ கேன் இன்டெகிரேட்டட். ஸோ இதில் நிறைய அடிஷ்னல் இதில் வந்து பில்டினாவே ஆட்டோ ஸ்கேலிங் அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் HA இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட். ஓகே, ஸோ நம்ம ஆட்டோமேஷன் இன்ஜினியராக நம்ம மோஸ்ட்டாக வந்து பைத்தனில் தான் எழுதுவோம். பட் டெவலப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தே மைட் ரைட் இன் ஜாவா ஆர் node.js ஆர் Go ஆர் .NET ஆர் Ruby ஆர் நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். ஓகே, வாட் எவர் கஸ்டமர் அண்ட் டைம்ஸில் கூட உங்களால் எழுத முடியும். பட் ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் 5 ப்ளஸ் பைத்தன் இதுதான் வந்து காமன் லாங்குவேஜ் lambda ஃபங்க்ஷனில் எழுதுறது. அண்ட் நம்ம as a கஸ்டமர், as a டெவலப்பர், as a ப்ரோக்ராமர் ஜஸ்ட் டெப்ளாய் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ஈஸியாக வந்து நம்ம பேக்கேஜிங் பண்ணி
இதை இங்கே ரன் பண்ண முடியும். அண்ட் நமக்கு தேவையான லைப்ரரிஸே அதில் இன்க்ளூட் பண்ணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஆர் இம்போர்ட் பண்ணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நிறைய லைப்ரரிஸ் வந்து லேம்டா ஃபங்க்ஷன்ல இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆஸ் எ டெவலப்பர் நம்ம எதிர்பார்க்குற லைப்ரரி வந்து டிஃபால்ட்டாக லேம்டா ஃபங்க்ஷனில் இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஜிப் ஃபைல்லே அந்த பேக்கேஜ்லேயே அந்த பண்டில்லே நம்ம அதை ஆட் பண்ணி சேர்த்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெப்ளாய்மெண்ட் ரன் ஆகும்போது அந்த லைப்ரரியை வந்து அதை கால் அவுட் பண்ணிக்கும். அதுக்காக தான் இந்த பேக்கேஜிங் ஆப்ஷன். அதனால தான் டெவலப்பர்ஸ் வந்து ஜிப் ஃபைலாவோ கண்டெய்னர் இமேஜாவோ ரெடி பண்ணி அதை ரன் பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் ஏதாவது சிஐசிடி பைப்லைன் வழியாக நீங்கள் இதை இன்டெகிரேட் பண்ணணும், இப்போ ஜெங்கின்ஸில் ஒரு ஆக்டிவிட்டி ரன் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வந்து லேம்டா ஃபங்க்ஷன் ரன் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். யூ கேன் இன்டெகிரேட் இட் வித் கோட் பில்ட் ஆர் கோட் பைப்லைன் ஆர் இதெல்லாம் வந்து AWS ஓட நேட்டிவ் டூல்ஸ். ஈவன் தேர்ட் பார்ட்டி டெவாப்ஸ் டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, ஆன்சிபிளோ ஜெங்கின்ஸோ ஆர் வாட் எவர் டெராஃபார்மோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து லேம்டா ஃபங்க்ஷன் கூட 100% இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கேட்டகரி. அண்ட் சில லிமிட்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ட்ராபேக்காகவும் இதை காமிச்சிடலாம். ஓகே, ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ணலான்றது நான் மேலே பெனிஃபிட்டாக காமிச்சேன். தேர் ஆர் சர்டைன் கான்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த ஸ்னாப் ஸ்டார்ட் ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த டிலேட் ஸ்டார்ட்டாக தான் நடக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சம் டிலே இன் ஸ்டார்ட் டைம்ஸ். இதுக்கு வந்து கோல்ட் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா ஃபங்க்ஷன் உடனே ரன் ஆயிடாது. ஸோ அந்த இன்வெகேஷன் நடக்கிறதுக்கு வந்து ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஓவர் யூசேஜ், எல்லா கஸ்டமருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் இன்னொரு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அவுட் லிமிட் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். யூ கேன் கோ அப் டு 15 மினிட்ஸ் வரைக்கும் எக்ஸிக்யூஷன் கொடுக்கலாம். சில விஷயங்கள் இதை தாண்டி எக்ஸிக்யூஷன் நடக்க போகுது அப்படின்னா தென் அதை இதில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து மெமரி லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 10 GB. ஸ்டோரேஜ் லிமிட் வந்து எஃபிமரல் ஸ்டோரேஜ் டெம்பரரியும் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இட் இஸ் சேம் திங். ஸோ இது முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தது ஆக்சுவலாக ஸ்டோரேஜ். இது இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் இன்க்ரீஸ் இட் டு 10 GB. இல்லாட்டி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி வெரி லெஸ். இது ஐம் டாக்கிங் அபவுட் டெம்ப் கெப்பாசிட்டி. அந்த டெம்பரரி பேக்எண்டில் வந்து இது ரன் ஆகும்போது நிறைய டெம்ப் ஃபைல்ஸ் இல்லை விஷயங்கள் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் எஃபிமரல் ஸ்டோரேஜ். அண்ட் ரொம்ப லாங் ரன்னிங் அப்ளிகேஷன் ஆர் ஒரு லாங் ரன்னிங் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் ஆர் ஒரு ஸ்டேட்ஃபுல் அப்ளிகேஷன் ஏதோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து எய்தர் நீங்க வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷனோ இல்லை வந்து கண்டெய்னர் ஒர்க் லோட்ல ரன் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா ECSலயோ EKSலயோ ரன் பண்ணலாம், இல்லை EC2 இன்ஸ்டன்ஸ்ல ரன் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் suitable ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஆர் லாங் ரன்னிங் ஆர் ஸ்டேட்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து இது வந்து நாட் சூட்டபிள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் யூஸ் ECS ஆர் EC2 இன்ஸ்டன்ஸ் ஆர் அதர் பெட்டர் ஆப்ஷன். இன்கேஸ் ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து டீபக் பண்ணுறதுக்குன்னு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறது இல்லை அவங்க. ஓகே, ஸோ கஸ்டமருக்கு வந்து இது ரன் ஆச்சா ரன் ஆகலையா அதுக்கு தேவையான லாகு, இல்லை ரொம்ப டீப் டைவாக போயிட்டு OS லெவலில் நமக்கு ஆக்சஸோ இல்லை வந்து ரெஜிஸ்ட்ரி லெவலில் போய் சேஞ்சஸ் பண்ணுறதோ இல்லை நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதோ ஒர்க் ஆகலை அப்படின்னா OS லெவலில் எதுவும் நம்ம மாடிஃபிகேஷனோ டீபக்கிங்கோ சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, access or modifications வந்து we cannot do as a customer. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ கன்கரன்சி இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு. யூ கேன் அது வந்து இப்போ சாஃப்ட் லிமிட்ல தான் இருக்கு. அந்த கன்கரன்சி எவ்வளோ கன்கரண்டாக எக்ஸிக்யூட் ஆகணும் அந்த விஷயங்கள்லாம் அதுலேயும் லிமிட் இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆட் டூ மெனி drawbacks or a disadvantage. ஸோ இப்போதைக்கு வந்து ஐ வில் ஜஸ்ட் கேப்சர் திஸ் மச். ஓகே, பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ். அதனால தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு என்டர்பிரைஸ் கஸ்டமர் போனாலும் லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாத கஸ்டமர் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த ப்ரைஸிங் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ப்ரைஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஜீரோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ரொம்ப குயிக்காக நீங்கள் டெப்ளாய்மெண்ட் பண்ணலாம், வெரி ஃபாஸ்ட் இன் டெப்ளாய்மெண்ட். அண்ட் கண்டிப்பாக நம்ம செக்யூரிட்டியை பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துடணும். இட்ஸ் வெரி எசென்ஷியல். ஸோ டிஃபால்ட் என்கிரிப்ஷன் நடக்குது. ஈவன் யூ கேன் கோ ஃபார் கஸ்டமர் மேனேஜ்ட் கீஸ் ஆர் ரோல் பேஸ் ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஈவன் கோட் சைனிங் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ தேர் ஆர் பிளென்டி ஆஃப் செக்யூரிட்டி
related benefits and advantages also. ஈவன் நீங்க கண்டெய்னர் பேக்கேஜ் கண்டெய்னர் இமேஜஸ் கூட ரன் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். இப்போ யூஸ் கேசஸ்க்குள்ள போகலாம். கேளுங்க. அந்த சிஐசிடி பைப்லைன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி அது எப்படி ஒர்க் ஆகுது? இல்லப்பா, பைப்லைன் வந்து நம்ம இங்க எடுக்கல. பட் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சிஐசிடி பைப்லைன்ல வந்து நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கோடை வந்து டெப்ளாய் பண்றோம். ஸோ அந்த கோட் பில்லையோ கோட் பைப்லைன்லயோ ஏதோ ஒரு மெசேஜோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் சக்சஸ் விஷயமோ இல்லை ஃபெயிலியர் அலர்ட்டோ வருது அப்படின்னா, ஸோ அந்த அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கிரியேட் அ ட்ரிகர் இன் யுவர் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து ட்ரிகர்ல வந்து எல்லாமே தான் இருந்தது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, சோர்ஸா வந்து யூ கேன் ஆல்சோ ஹேவ் கோட். யாரோ வந்து ஒரு புதுசாக ஒரு கோடை வந்து கமிட் பண்றாங்க அப்படின்னா, அந்த கோட் கமிட் பண்ணோடனே லாம்டா ஃபங்க்ஷன் ரன் ஆகணும். ஸோ இதுவுமே வந்து சிஐசிடி இன்டகிரேஷன் தான். இல்லாட்டி எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அட்லாஷியன் டூல் ஏதோ யூஸ் பண்றாங்க. ஸோ அது வழியா எனக்கு அந்த ஈவெண்ட் ரன் ஆகும்போது அந்த அலர்ட் வரும்போது இதில் வந்து நான் ரன் பண்ணணும். இல்லை எனக்கு கோட் பைப்லைன்லேயோ இல்லை கோட் கமிட்லேயோ ஏதோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இங்கே இன்டகிரேஷன் நடக்கணும் அப்படின்றது சொன்ன அவ்வளோதான். ஸோ சிசிடின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம தனி டாபிக். அதை பற்றி வி வில் டிஸ்கஸ் அவுட் சைட் ஆஃப் திஸ் லாம்டா ஃபங்க்ஷன். பட் அங்கே ரன் ஆகிறது இங்கே வந்து உங்களால் இன்டகிரேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்றத அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய ட்ரிகர் சோர்ஸ் இருக்கு. ஸோ சிஐசிடி பைப்லைனோடைய அவுட்கம்மை கூட ஒரு ட்ரிகராக வந்து யூஸ் பண்ண முடியும் லாம்டா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றத அங்கத்தில் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ லாம்டா ஃபங்க்ஷனில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஸோ ஃபார் இன்னும் 2 டெமோ பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப பேசிக்காக வந்து சிஸ்ஆப்ஸ் அட்மினாக வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி ஹேவ் சம் நாலேஜ். எங்கே கான்ஃபிகரேஷன் இருக்குது, என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து we should have some basic understanding. ஸோ இப்போ வந்து எந்த மாதிரியான யூஸ் கேசஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணலாம் ஆஸ் எ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் வந்து ஸ்லைடில் இருக்கு. we will look into it and then we will come back to அடிஷ்னல் ஏதாவது மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி சர்வர்லெஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். அண்ட் டெஃபினேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த 4 பாயிண்ட் ஆல்ரெடி கவர் ஆயிருக்கு. ஓகே, யூஸ் கேசஸ். ஜஸ்ட் a second. ஓகே, இது எல்லாமே யூஸ் கேசஸ் தான். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை வந்து இப்போ மீடியா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. சி மீடியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து யூ கேன் டேக் இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வருது, அந்த இமேஜை வந்து நான் பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறேன். இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் ரெசல்யூஷனில் வருது, அதோடைய ரெசல்யூஷன் மாற்றுறேன். இல்லை வந்து ஒரு இமேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் சைசிங்கில் வருது, இதை டெஸ்க்டாப்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க, மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க, அண்ட் ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஸோ அதோடைய சைசிங் அண்ட் அதோடைய ரெசல்யூஷன் எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அதுக்காக வந்து மல்டிபிள் காப்பீஸாக வந்து நம்ம மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு S3 பக்கெட்டில் வந்து ஒரு கண்டென்ட் வருது. ஸோ அந்த மீடியாவை வந்து இல்லை அமேசான் ஏபிஐ கேட்வே வழியாக ஒரு பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம லாம்டா ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணுறது அண்ட் அந்த மீடியாவை வந்து மாற்றுறதுன்றது ஒரு காமனான யூஸ் கேஸ். இது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி யூட்டிலைசிங் இட். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து மீடியா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது ஒரு பேசிக் யூஸ் கேஸ். அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே, இமேஜ் ரீசைசிங், ஃபைல் கன்வர்ஷன், ஃபைல் ஃபார்மேட் மாற்றுறது, இல்லை இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து லாம்டா ஃபங்க்ஷன் வச்சு நம்ம பண்ண முடியும். அண்ட் மல்டிபிள் டேட்டா ஃபார்மேட் வந்து ஒரு பர்டிகுலர் பக்கெட்லேருந்து வருது. அப்போ வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு S3 SNS டாபிக் வருது. ஐ திங்க் இட் இஸ் வெரி சிமிலர். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டாக வருது. சில பேர் இதை வந்து
பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது ஆர் அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் அ ஸ்பெஷலைஸ் டூல். அண்ட் அதுலேயே நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் பெட்டரான செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்ததால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மட்ஸில் வந்து ஏதோ ஒரு சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங் ஆர் ஒரு ஆர்எஃப்பி டாக்குமெண்ட்டோ ஒரு எஸ்ஓடபிள்யூ டாக்குமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு கேபி ஆர்டிக்கல் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வேற வேற ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், பிடிஎஃப் ஃபார்ம் எடுத்து வைக்கணும் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி வைக்கணும்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு காமன் யூஸ் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீடியா இண்டஸ்ட்ரி. இது வந்து செகண்ட் வந்து ஜென்ரலாக இது இட் கேன் பி அப்ளிகபிள் ஃபார் எனி இண்டஸ்ட்ரி. ஏன்னா இது வந்து டாக்குமெண்ட் பற்றி பேசுறதால இட் கேன் பி அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி சிங்கிள் திங். ஸோ ரியல் டைமில் ஏதாவது நமக்கு டேட்டா ப்ராசஸிங் நடக்கணும் அப்படின்னா கூட ஜென்ரலாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பர்டிகுலர் வெப் இதை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டே வந்து திருப்பி நம்ம வந்து கொண்டு வரணும். இல்லை வந்து ஒரு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இல்லை முடியல, ஸோ சக்ஸஸ் ஃபெயிலியரை பேஸ் பண்ணி ஒரு லேம்டா ஃபங்க்ஷனை நம்ம ட்ரிகர் பண்ணணும், ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ணணும். இல்லை ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஏதோ ஒரு சர்வர்லேருந்து லாக் வருது இல்லை ஸ்டோரேஜ்லேருந்து அலர்ட் வருது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம லேம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ரியல் டைமில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் இ-காமர்ஸ் சைட்டில் இருக்கலாம், இல்லை ஐடி டீமோடைய லாகாக இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் சர்வர் டவுன் ஆயிடுச்சு, இல்லை கெப்பாசிட்டி இஷ்யூஸில் இருக்கு, இல்லை அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு அந்த ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங்கை பேஸ் பண்ணி லேம்டா ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணலாம், ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்ன யூஸ் கேசஸ்னா எந்தெந்த இடத்துலலாம் லேம்டா ஃபங்க்ஷனை வந்து உங்களால் இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து யூ கேன் யூஸ் லேம்டா ஃபங்க்ஷன். பட் இதில் லேம்டா ஃபங்க்ஷனோட இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஆர்கஸ்ட்ரேட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா தென் லேம்டா ஃபங்க்ஷன் மட்டும் பத்தாது. லேம்டா ஃபங்க்ஷன் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேம்டா ஃபங்க்ஷன் எந்த கண்டிஷன்ல ரன் ஆகணும், எந்த ஸ்டெப்ல ரன் ஆகணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ரன் ஆகணும் அப்படின்னா தென் அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்றதுக்கு அதனால தான் அதுக்கு பேரே வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் இல்லாம இன்னும் ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் ப்ராடக்ட் இருக்கு ஏடபிள்யூஎஸ்ல, அதுக்கு பேர் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை வந்து ஒரு பேச்சிங் வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேச்சிங் ஆட்டோமேட் பண்றதுக்குன்னு வந்து ஒரு 7-8 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்ல இருந்து ஏதாவது டாக்குமெண்ட் எவிடன்சஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணி வைக்கணும்னா அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி அந்த எவிடன்சஸ் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பேட்ச் பண்ணணும். பேட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சர்வீசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். தென் வந்து அப்ளிகேஷன் டீமுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். இந்த மாதிரி ஒரு 10-12 ஸ்டெப் இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் தேவைப்படும். பட் அதோடைய அவுட்கம் சக்சஸா ஃபெயிலியரா அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி அந்த கஸ்டம் லாஜிக்கை பேஸ் பண்ணி அடுத்த லேம்டா ஃபங்க்ஷன் ரன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கலாம் மல்டிபிள் லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்டெப் ஃபங்க்ஷன் மாதிரியான சர்வீசஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி கூட மல்டிபிள் லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி கஸ்டமைஸ்டா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஆட்டோமேஷன் ஆர் லாஜிக் ஒர்க் ஃப்ளோ வந்து எழுத முடியும் இன் ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் பிளஸ் லேம்டா ஃபங்க்ஷனை வந்து சேர்த்து நீங்க சொல்யூஷனா வந்து நிறைய இடத்துல பண்றாங்க. ஸ்டெப் ஃபங்க்ஷனாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் இது முடிஞ்சாதான் அடுத்தது, அது முடியலன்னா அடுத்த ஸ்டெப் போகக்கூடாது, அந்த மாதிரியான யூஸ் கேசஸ். ஓகே, ஸோ ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு புது டேபிள் வந்து அப்டேட் நடக்குது, இல்லை யாரோ வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை புக் பண்றாங்க இல்லை சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா தென் அதை பேஸ் பண்ணி யூ கேன் ஆல்சோ ட்ரிகர் இட். அதை வந்து ரியல் டைம்ல வந்து ஒரு டேட்டா கேப்சரை வந்து டைனமோ டிபிலையோ இல்லை ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸ்லையோ வாட் எவர் த சேஞ்சஸ் இஸ் ஹேப்பனிங் அட் த டேட்டா லெவல் அதை பேஸ் பண்ணி கூட யூ கேன் ட்ரிகர் அ லேம்டா ஃபங்க்ஷன். அண்ட் அலெக்ஸா மாதிரியான டிவைசஸ் இப்போ யாரோ வந்து வெதர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து செக் பண்ணி நம்ம வந்து சொல்றதுக்கு, இல்லை வந்து அவங்க கேட்குற சாங்கை வந்து சர்ச் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு, இல்லை வந்து அவங்க எதிர்பார்க்குற ரெஸ்டாரண்ட்டோ அந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலெக்ஸா கூட இன்டெகிரேட் பண்ணி பேக் எண்டில் வந்து லேம்டா ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணலாம். இது நிறைய இடத்துல வந்து கஸ்டமர் யூஸ் கேசஸில் ஆல்ரெடி பண்ணுறாங்க. ஈவன் வந்து டிக்கெட்டிங் சிஸ்டம்ஸ் இதில் வந்து ஐடின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் கூட லேம்டா ஃபங்க்ஷன் வந்து இன்டெகிரேட் பண்றாங்க. ஸோ ஈவன் வந்து ஒரு MySQL டேட்டா பேஸ்ல இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற ஸ்டோர் ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி அதை யாராவது கால் பண்ணும்போது இந்த லேம்டா ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணணும், இதுல வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும், இல்லை வந்து ஒரு மெட்ரிக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதை கூட நீங்க லேம்டா ஃபங்க்ஷன்ல இருந்து வந்து பண்ண முடியும். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் பிளென்டி ஆஃப் யூஸ் கேசஸ். இங்க நான் வந்து ஒரு காமன் அதாவது டாப் 7 வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ ரியல் டைம்ல ஃபைல் ப்ராசஸிங்க்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைல் ப்ராசஸிங் வேற, மீடியா ப்ராசஸிங் வேற, அண்ட் டேட்டா ப்ராசஸிங் வேற. இது மூணும்
கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பட் வேற வேற விஷயங்கள். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம இமேஜஸ் அந்த மாதிரி விஷயத்த நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். வேற இதுல வந்து வேர்ட் டாக்குமெண்ட் பிடிஎஃப் மாத்துறது அந்த மாதிரியான டாக்குமெண்ட் ப்ராசஸிங் பண்றோம். அண்ட் இந்த இடத்துல வந்து ரியல் டைம்ல டேட்டா ப்ராசஸிங் பண்றோம். லைக் டைனமோ டிவிலியோ இல்லை உங்களுடைய கான்டென்ட்லயோ வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி வி ஆர் டூயிங் இட். அண்ட் இதை தாண்டி வந்து மெயினா ஆட்டோமேஷன் ஆர்கஸ்ட்ரேஷன் அட் வெரி ஹை லெவல். நம்ம ஒரு சிஸ்ஆப்ஸ் இன்ஜினியரா வந்து we will be using lambda function for automation and orchestration at a very very high level. even இப்போ நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லைங்களா, அலெக்சா மாதிரியான விஷயங்கள் இல்ல சாட்பாட் மாதிரியான விஷயங்கள் கூட கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ இந்த சேட்ல வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா பேக் எண்ட்ல என்ன எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு அந்த கான்வர்சேஷனல் பாட் கூட கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். நாட் ஜஸ்ட் அலெக்சா மட்டும் கிடையாது, சாட் பாட்டு. ஈவன் வந்து ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடக்குது ஆர் ஈவெண்ட் நடக்குது, ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அலர்ட்டை பேஸ் பண்ணி யூ கேன் டூ இட். ஸோ கிளவுட் ட்ரெயில ஒரு புது ஈவெண்ட் வருது, இல்ல கார்ட் டியூட்டில சர்வீஸ்ல லாஸ்ட் வீக் பார்த்தோம்ல, ஸோ கார்ட் டியூட்டிலேருந்து ஒரு அலர்ட் வருது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எஸ் நம்ம செக்யூரிட்டி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா, இல்ல பேக் எண்ட்ல அந்த சர்வர்ல அந்த போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணலாமா, இல்ல அந்த சர்வரையே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணலாமா, இல்ல அதுல ஒருத்தர் ஆன்டிவைரஸ் ஸ்கேன் ரன் பண்ணி வேலிடேஷன் பண்ணலாமா, என்ன நான் பண்ணணும் அப்படின்றத வந்து யூ கேன் ட்ரிகர் இட் பேஸ்ட் ஆன பர்டிகுலர் ஈவெண்ட். இந்த இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி லாம்டா ஃபங்க்ஷன் நீங்க ட்ரிகர் பண்ணலாம். அதான் வந்து அட் a வெரி ஹை லெவல் காமன் யூஸ் கேசஸ். ஒரு டாப் 7 or 8 யூஸ் கேசஸ் இது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு சாம்பிள் டெமோ போயிட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், லைக் எப்படி இந்த ட்ரிகர் நடக்குதுன்றது. ஸோ இதெல்லாம் தான் ட்ரிகர். ஓகே, ஒரு S3ல வந்து ஒரு ஃபைல் வந்ததுன்னா நம்ம ட்ரிகர் பண்றது, இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் யாரோ ஒருத்தங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதனால ட்ரிகர் பண்றது, இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் ட்ரிகர் யூஸ் கேசஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க அதை ட்ரிகர் மாத்தலாம். சரி, தனித்தனியா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் செப்பரேட் கிளவுட் வாட்ச் லாக் குரூப், கிளவுட் வாட்ச் லாக்ஸ் டீம் தனித்தனியா வேணும் அப்படின்னா தனித்தனியா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் so I'll just add a trigger. ஸோ நம்மக்கிட்ட ஏதாவது S3 பக்கெட்லாம் இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். ரொம்ப டிஃபால்ட் பேசிக் S3 இருந்தாலே ஓகே தான், இல்லாட்டி புதுசாக கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய போன வாரம் கிரியேட் பண்ணதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ஏதோ ஒரு பக்கெட் AWS bucket 01 or demo, any bucket you can use it, or else you can just create something new. ஸோ பேசிக்காக கிரியேட் பண்ணுங்க, தட்ஸ் ஃபைன். ஸ்டாண்ட் பக்கெட் 00 or 21/6/2025. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு கிரியேட் பண்ண மாதிரி நான் எதுவும் சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு டூ இல்லை எதுவும் பண்ண வேண்டாம், யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் த பக்கெட் அண்ட் தென் லெட் மீ மேக் த சேஞ்சஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ இந்த இடத்துல வந்து ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் S3. இதில் வந்து எந்த பக்கெட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்தோம், we just gave stand bucket 21/06. ஸோ இதுதான் கொடுத்துருந்தோம். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், எனக்கு வந்து யாராவது அப்லோட் பண்ணாங்க இல்லை போஸ்ட் பண்ணாங்க, ஒரு புதுசாக இதுலேருந்து ஃபைல் காப்பி பண்ணுறாங்க, இல்லை யாராவது இதுலேருந்து டெலிட் பண்ணுறாங்க, ஸோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம். பட் நான் இப்போதைக்கு ஆல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஈவெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டரில் நீங்கள் நடக்கிற விஷயங்கள் மட்டும் பண்ணணும், இல்லை இந்த இமேஜ் டைப் மட்டும் வர மாதிரி, இப்போ டாக்குமெண்ட் மட்டும் வந்தால் அதை பிடிஎஃபாக மாற்றணும், JPEG மட்டும் வந்தால் அதை கன்வெர்ட் பண்ணணும், அந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சிஃபிக்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணலாம். யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி கோ அண்ட் add the invocation. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் வந்து ஆட் ஆகும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணப்போ எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் டிஃபால்ட்டாக தான் கிரியேட் பண்ணேன். இப்போ இதில் போயிட்டு பக்கெட்டில் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா there will be additional entry இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன் 1லேருந்து இந்த இடத்துல வந்து இது ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம வந்து அதை ரீட் பண்ணணும், இங்கே வந்து அதை அதுக்கான பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கிரியேட் பண்ண லாம்டா ஃபங்க்ஷனுடைய பர்மிஷன் வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ அதை எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா கான்ஃபிகரேஷனில் பெர்மிஷன்ஸ்னு இருக்கும், இதோடைய அசோசியேட்டட் IAM ரோல் என்னன்றது இங்கே பார்க்க முடியும். இங்கே நீங்கள் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை அதோடைய பர்மிஷன் என்னவா இருக்குன்றது இங்கே பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன பர்மிஷன் இருக்குது பாருங்க, இப்போதைக்கு
கிளவுட் ஸ்டீம் கிரியேட் பண்ற ஒரு கிளவுட் வாட்ச்ல லாக் ஸ்டீம் கிரியேட் பண்ற ஒரு பர்மிஷன் இருக்கு. அதுல வந்து லாக் ஈவெண்ட் ஆட் பண்ற இவ்வளவுதான் பர்மிஷன் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் லெட் மீ ஆட், இங்கே பர்மிஷன் ஆட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இல்ல ஜென்ரலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரெகுலரா பண்ற மாதிரி யூ கேன் கோ டு ஐஏஎம். இங்க இருந்தே ஆப்ஷன் எடிட் பண்ற ஆப்ஷன் இருக்கு, பட் ஐ வில் ஷோ யூ த ரெகுலர் மெத்தட். ஸோ ஐஏஎம் கன்சோல்ல போயிட்டு யூ கேன் சர்ச் ஃபார் தட் பர்டிகுலர் ரோல். ஸோ இந்த ரோலுக்கு வந்து கரண்டா என்ன பெர்மிஷன் இருக்குன்றதை இங்க பார்க்கலாம். அதையும் நீங்க சிமுலேட் பண்ணி பார்க்கணும்னா பார்க்க முடியும். பேசிக் டிஃபால்ட் பெர்மிஷன் தான் இருக்கு. ஸோ இதை நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐம் நாட் கோயிங் டு ஆட் டூ மச். இன்ஸ்டெட் ஐ வில் ஜஸ்ட் ஆட் S3 உடைய ரீட் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. ஓகே, S3 உடைய ஜென்ரலா ரியல் டைம்லயுமே வந்து டோன்ட் கிவ் டூ மச் ஆஃப் சி அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வரப்போகுது. பட் அது நமக்கு இங்க தேவையில்லை. வி ஜஸ்ட் நீட் டு ப்ரொவைட் S3 உடைய ரீட் பர்மிஷன். ஸோ அதை மட்டும் இங்க நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இப்போ வந்து யாராவது S3ல ஏதாவது அப்லோட் பண்றாங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த லாம்டா ஃபங்க்ஷனால அதை ரீட் பண்ண முடியும். ஸோ அந்த பர்மிஷனை நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஓகே, தென் வில் ஆல்சோ செக் சம்திங் மோர். ஓகே, ஸோ ஆல்ரெடி கிளவுட் வாட்ச்ல கிரியேட் பண்ற பர்மிஷன் இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்ரெடி டேக்கன் கேர் ஆஃப். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் ட்ரை டு அப்லோட் சம்திங். வேற ஏதாவது இதில் சேஞ்சஸ், இது நீங்க டெஸ்டினேஷன் வந்து இன்னொரு இதுவா மாற்றணும், எனக்கு எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷனாக போகணும், இல்லை அடிஷ்னலாக இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் மோர் யூ கேன் ஆல்சோ, இப்போ சக்ஸஸாக நடக்குது இல்லை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ சென்ட் இட் அஸ் அனதர் டாபிக். இதில் ஏதாவது இருக்கா? ஓகே, ஸோ நம்ம கிரியேட் பண்ண எஸ்என்எஸ் டாபிக் இருக்கு, அதையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் வேணும். அதுக்கு தேவையான பெர்மிஷன் ஆட் பண்ணுற மாதிரியே இப்போ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இல்லை நீங்கள் மேனுவலாக போயிட்டு எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் அப்படின்னா கூட அனுப்பிச்சிக்கலாம். ஓகே, அந்த ஐஏஎம் ரோலில் போயிட்டு தனியாக நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக போயிட்டு இப்போ நான் பண்ண மாதிரி கூட பர்மிஷன் ஆட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதிலே வந்து ஆட் ரெக்வெஸ்ட் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போகணும் அப்படின்றது இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து சோர்ஸ். என்ன நடந்தா இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும்? S3ல வந்து யாராவது கண்டென்ட் ஏதாவது அப்லோட் பண்றாங்க, மாடிஃபை பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். இது சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சான்றத நோட்டிஃபிகேஷன் வழியா எனக்கு வந்து ஒரு இமெயிலோ இல்லை whatever இதை வந்து நான் எனக்கு அனுப்பணுன்றதை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அதை போயிட்டு நான் முதல்ல வந்து அந்த டாபிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஐ திங்க் ஐ ஆல்ரெடி டன் தட். புதுசாக ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கலாம், இல்லாட்டி அந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு வராது. ஓகே, ஃபைன். ஸோ புதுசாக எதுவும் வரல. லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் அப்லோட் சம் கண்டென்ட். ஏதோ ஒரு டெஸ்ட் கண்டென்ட் அப்லோட் பண்ணலாம். லெட் மீ ரீஷேர் மை ஸ்க்ரீன். டெஸ்ட் கண்டென்ட், டெஸ்க்டாப். AWS. Okay, I'm sharing my screen again. ஓகே, ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட், ஏதோ ஒரு ஃபைலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இட் கேன் பி எனி ஃபைல். ஓகே, எனி ஃபார்மேட். தெர் இஸ் நோ இஷ்யூ வித் த ஃபைல் ஃபார்மேட். ஸ்க்ரீன் ஷேர் ஆகிறதுக்கு இட் இஸ் டேக்கிங் கப்புள் ஆஃப் மினிட்ஸ். ஸ்டக் ஆகுது. ஓகே, ஸ்க்ரீன் விசிபிள் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் ஏதாவது நம்ம ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஃபைலோ இல்லை whatever கண்டென்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஐம் ஜஸ்ட் அப்லோடிங் சம் கண்டென்ட். 123.txt ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதை அப்லோட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. அண்ட் தென் மேபி இன்னும் ஒரு data.csvன்னு ஒரு ஃபைலையும் சேர்த்து போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி 2 சாம்பிள் கண்டென்ட்டை வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்லோட் இட். நிறைய சாம்பிள் யூஸ் கேசஸ் வந்து AWS உடைய டாக்குமெண்டேஷன்ல இருக்கு. மேபி ஐ வில் ஆல்சோ ட்ரை அண்ட் கிரியேட் மோர் டெமோ. பட் இப்போதைக்கு இதை நம்ம அப்லோட் பண்ணிட்டு இங்கே ட்ரிகர் ஆகுதா என்னன்றதை பார்க்கலாம். இது நீங்கள் லைவாகவே வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னா பண்ணலாம்.
ஓகே, ஸோ இதிலே வந்து மானிட்டரிங் ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ இந்த லேம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுதா என்னன்றது இங்கே பார்க்கலாம். அரல்ஸ் யூ கேன் கீப் க்ளவுட் வாட்ச் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ரெடிமேடாக. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இன்வொகேஷன் நடந்தது வந்து முன்னாடி நடந்தது தான் இங்கே இருக்குது. ஸோ இன்னும் கரண்ட்டாக எதுவும் நடக்கலை இப்போதைக்கு. லெட் மீ கீப் ரெஃப்ரெஷிங் அரல்ஸ் க்ளவுட் வாட்ச் லாகில் போயிட்டு ஏதாவது புது லாக் ஸ்டீம் எதாவது கிரியேட் ஆகுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக லாக் ஸ்டீம் புதுசாக தான் கிரியேட் ஆகும், ஏன்னா இது ஒரு தனி யூஸ் கேஸ். இதில் லாக் ஸ்டீம் வந்து இப்போ இந்த டைமுக்கு வந்து புதுசாக ஒன்று கிரியேட் ஆகணும். பாருங்கள் 11:26க்கு இப்போ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கான லாக் இங்கே வரணும். ஓகே, ஸோ லெட் மீ செக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்லிங் டியூரேஷன் மேக்ஸிமம் ஸோ 2 ஆக்டிவிட்டி மேக்ஸிமம் மெமரி வந்து 35. நம்ம ஆக்சுவலாக வந்து மெசேஜை வந்து கஸ்டமைஸ் பண்ணலை இங்கே எப்படி வரணும் அப்படின்றது. ஐ திங்க் அதை வந்து நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஒரே நிமிஷம் வருங்க, அதை வேணால் ட்ரை பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த கண்டென்ட் என்ன, அந்த நேம்லாம் வரணும், அதோடைய டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து வரணும். இப்போ ஆக்சுவலாக மெசேஜ் வந்துருச்சு நமக்கு, பட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல் வந்துச்சு, என்ன மாதிரியான மெசேஜ் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணாமல் லேம்டா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அதுக்கான ரெலவெண்ட் கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன மெசேஜ், என்ன ஃபைல், என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த லாகில் வரணும் அப்படின்றத இந்த மெசேஜாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த என்ன பக்கெட் நேம், அந்த பக்கெட் நேமில் என்ன ஆப்ஜெக்ட் வந்து அப்லோட் பண்ணுறோன்ற மாதிரி இந்த 2 கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் வரணுன்ற மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேம் தான் ஜேசன் ஃபைல் லாகிங் அண்ட் இது வந்து போட்டோ 3 அப்படின்றதால போட்டோ 3 அப்ளிகேஷன் இதில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் காப்பிங் இட், கோடை மாடிஃபை பண்ணிடலாம். இந்த கோடில் ஜஸ்ட் வந்து மெசேஜை வந்து ஆட் பண்ணுறோம். அடிஷ்னலாக வந்து இது ரன் ஆகும்போது என்ன மெசேஜ் வரணும். இப்போ ஏன்னா டிஃபால்ட் விஷயம் தான் அதில் வருது, இது சேஞ்ச் பண்ணிடலாம். தனியாக லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஓகே, தனித்தனியாக கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரே இதே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். அதை டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆடிங் த கண்டென்ட். இது எல்லாமே நம்ம ஜி டிரைவில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ க்ளோஸ் இட், டெப்ளாய். இங்கே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், எரர் வந்துடும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா. ஓகே, ஸோ லெட் மீ இப்போ வந்து இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2 லைன் எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்கோம். பக்கெட் நேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் என்ன ஃபைல் அப்லோட் பண்ணுறோன்ற டீட்டெயில்ஸை எனக்கு க்ளவுட் வாட்ச் லாகில் வரணும் அப்படின்றத 2 லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் அந்த 2த்துக்குமே வந்து நமக்கு ஈவெண்ட் ஜென்ரேட் ஆச்சு, பட் வித்தவுட் எனி ப்ராப்பர் மெசேஜ். நமக்கு இதுதானா அப்படின்ற ரெஃபரன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் டெவலப்பர்ஸ் வந்து அந்த மெசேஜை வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு ஆட்டோமேஷன் டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த index.html அப்லோட் பண்ணுறாங்க, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைல் என்னன்றது வந்து நமக்கு தெரியும். இப்போ வந்து airlines.csvன்னு ஒரு ஃபைல் இருக்குது. சாரி, இதை அப்லோட் பண்ணுறேன். 2 கண்டென்ட் 2 ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ கோடில் வந்து அந்த மெசேஜ் செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு வந்து என்ன இதுக்கு என்ன அப்படின்றது வந்து we can distinguish it. ஓகே, லெட் மீ கோ ஹியர், க்ளவுட் வாட்ச் லாக். இது செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் டெய்லிங் போட்டிங்கன்னா இப்போ லைவாக என்ன நடந்துட்டு இருக்குன்றதை இப்போ பார்த்துட்டே இருக்கலாம். ஐ திங்க் பை த டைம் இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பட் பார்ப்போம். ஐ திங்க் ஆல்ரெடி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். லெட் மீ கேன்சல் திஸ் டெய்லிங். லெட் மீ கோ பேக். ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன்.
ஓகே. இது தனி இதுல இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் ஜஸ்ட் கிரியேட்டட் ஒன் நியூ திங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளியராக வந்துருச்சு பாருங்க. airlines.csv. இது நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துடும். இப்போ புதுசாக வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபைலு, எந்த பக்கெட்டில், இதுதான் அந்த மெசேஜில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். லாஸ்ட் டைம் அது ஒர்க் ஆச்சு. பட் வந்து நமக்கு என்ன விஷயம், யார் கிரியேட் பண்ணாங்க, என்ன பர்டிகுலர் ஐபிலேருந்து அதை அப்லோட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட் ட்ராக் வேணும் எனக்கு. நேமோட என்ன ஃபைலு, அதோடைய சைஸ் என்ன, எந்த சீக்வன்ஸில் வந்துச்சு, எப்போ ஆர்டர் பண்ணாங்க, எல்லாம் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸோட உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணணும், டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா தென் யூ நீட் டு மாடிஃபை யுவர் கோட் அக்கார்டிங்லி. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஃபைல் index.html போட்டாலும் அதுக்கு தனியாக இந்த இடத்துல லாக் வந்திருக்கும். இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்க. ஸோ இது யார் அப்லோட் பண்ணாங்க, எந்த ஃபைல், எந்த மெஷின்லேருந்து அப்லோட் பண்ணாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். இது என்ன மாதிரியான ஈவெண்ட், இதை வந்து ஃபைல் கிரியேட் பண்ணாங்களா இல்லை என்ன பண்ணாங்க, அண்ட் எந்த ஐபிலேருந்து பண்ணாங்க, அண்ட் எந்த பக்கெட், என்ன மாதிரியான ஃபைல், என்ன சைஸு, எல்லாமே வந்துடும் இதில் டீட்டெயில்டாக. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்ஆப்ஸ் அட்மினா வந்து உங்களுக்கு இந்த லாக் குரூப், லாக் ஸ்ட்ரீமு, இது மாதிரி என்ன இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் அதை போய் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் குட். ஓகே. இப்போ ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் அது எங்கே ட்ரிகர் ஆகுது, எங்கே போகுது, என்ன மாதிரியான பேக் எண்டில் விஷயங்கள் நடக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்க. இப்போ நமக்கு 4 மெசேஜ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 2 மெசேஜ் சிம்பிளாக வந்திருக்கும். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக வந்து ரீசெண்ட் மெசேஜ் வந்து 1 மினிட் முன்னாடி வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு என்ன கான்டென்ட், என்ன ஃபைலு, யார் ஓனரு, என்ன அப்லோட் பண்ணாங்க, எந்த பக்கெட்டில் என்ன ஃபைல் அப்லோட் பண்ணாங்க, அண்ட் அந்த கம்ப்ளீட்டாக வந்து மெசேஜோட உங்களுக்கு வந்து எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ index.html இந்த பக்கெட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன இது அதுக்கு முன்னாடி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபால்ட்டாக ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப டீட்டெயில்டாக வரல. ஓகே. ஸோ இப்போ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் மோர் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் அ சோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெஸ்டினேஷன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் யூஸ் கேசஸ் இருக்கு. ஸோ யூ கேன் ஏர்பிளேஸ் டாக்குமெண்டேஷன்லேயே சாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 2-3 யூஸ் கேஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஆல்சோ கெட் சம் கான்ஃபிடன்ஸ். ஓகே. இதில் ஏதாவது இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கா? வேற ஏதாவது நம்ம கிட்ட ஓகே. இந்த மாதிரி ஒரு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தனியா கோட் எழுதி இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க லாம்டா ஃபங்க்ஷனை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூ கேன் ஆல்சோ டூ ஒன் சாம்பிள் திங். இந்த மாதிரி ட்ரிகரை வந்து யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் இட். கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு சேஞ்ச் திஸ். கிளவுட் ஷெல்ல இருந்து கூட யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. ஈவன் நீங்க உங்களுடைய லோக்கல் மெஷின்ல வந்து AWS CLI இருக்கு அப்படின்னா அங்கிருந்து கூட நீங்க ட்ரிகர் பண்ணலாம். ஓகே. இந்த லாம்டா ஃபங்க்ஷன் நீங்க ட்ரிகர் வந்து கமாண்ட் லைன், கிளவுட் ஷெல் இந்த மாதிரி இடத்துல இருந்து கூட பண்ணலாம். ஈவன் போஸ்ட்மேன் மாதிரி டூல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து கூட ட்ரிகர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. So I'll just create some sample test file. Let me call it as vi stand test.json ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து அந்த ஜேசான் மெசேஜ் ஏதாவது ஆட் பண்ணிக்கங்க. வாட் எவர் மெசேஜ் யூ வாண்ட் ஆட். சும்மா ஜஸ்ட் இந்த ப்ராக்கெட்குள்ளே எங்கேருந்து ரன் பண்ணுறீங்க இல்லை என்ன பண்ணுறீங்கன்றத ஜஸ்ட் add it. Okay, message from Cloud Shell CLI. சும்மா ஜஸ்ட் டெமோன் கொடுத்தா I will just save it. ஓகே. ஸோ ஒரு ஸ்டாண்ட் டெஸ்ட் டாட் ஜேசான் இருக்கு. ஸோ இங்கேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இன்வோக் பண்ணலாம். ஸோ இதை இன்வோக் பண்ணுறதுக்கு 2 விஷயம் தான். என்ன லாம்டா ஃபங்க்ஷன் நேமு அதை இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருங்க. அண்ட் எந்த லாம்டா ஃபங்க்ஷனை இங்கேருந்து இன்வோக் பண்ண போறீங்க கமாண்ட் லைன்ல இருந்து கிளவுட் ஷெல்லோ AWS CLIல இருந்தோ. அண்ட் தென் அந்த ஃபைலோடைய நேம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டாண்ட் டெஸ்ட் டாட் ஜேசான் ஒரு ஃபைல். ஸோ இதை நீங்கள் இங்கிருந்தே நீங்கள் டைரெக்டாக ட்ரிகர் பண்ணலாம்.
ஸோ இப்படி கூட பேசிக்காகவே நீங்கள் வந்து லேம்டா ஃபங்க்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணால் கூட பண்ணலாம். ஓகே, ஸோ தனியாக போயிட்டு S3 பக்கெட்டை க்ரியேட் பண்ணுறது இல்லை இன்னொரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிலாம் எதுவும் வேண்டாம். டேரெக்டாக உங்களுடைய லோக்கல் AWS CLI ஆர் கிளவுட் ஷெல்லேருந்து 200 ஸ்டேட்டஸ் கோட் வந்துருச்சு, உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. லெட் மீ கோ டு த லாக் ஸ்ட்ரீம். ஓகே, லேம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து அந்த கோட் இருக்கு. ஸோ கோட் நம்ம மாற்றலை, பட் தட்ஸ் ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணது ஆர் அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே காமிக்குது பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இன்வொகேஷன் நடந்திருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு சார்ட் வந்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் இட். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் க்ளோசர் அண்ட் தென் சேஞ்ச் த மெட்ரிக்ஸ் வந்து வேறு மாதிரி மாற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட். ஸோ இங்கே வந்து உங்களால் வந்து யூ கேன் மானிட்டர் த டியூரேஷன், எவ்வளோ கன்கரண்ட் எக்ஸிக்யூஷன் நடந்தது, எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே இங்கே பார்க்க முடியும். ஓகே, ஸோ திங்க் லேம்டா ஃபங்க்ஷனுடைய ப்ரைஸிங் பார்த்துருவோம். ஸோ இதில் ஸ்லைட் இருக்கான்னு பார்க்குறேன், or else I will try to cover on my own. Lambda pricing. ஸோ இது எல்லாமே யூஸ் கேசஸாக தான் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ ப்ரைஸிங் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகுதோ ஸோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரன் டைமோடைய டியூரேஷன், எவ்வளோ நேரம் ரன் ஆகுது, அண்ட் எவ்வளோ மெமரி கன்சியூம் ஆகுது, அண்ட் தென் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ஹேஸ் ஃப்ரீ டியர். ஓகே, ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் 1 மில்லியன் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வந்து ஃப்ரீ டியர் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ ப்ரைஸிங் கேட்டகரி. ஸோ எந்த ரீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க, x86. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 128 MB தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மில்லி செகண்டுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண அதோடைய எக்ஸிக்யூஷன் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் இதை தாண்டி எஃபிமரல் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டோரேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 MB இன்க்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதில் அந்த எஃபிமரல் ஸ்டோரேஜுக்கு ப்ரைஸ் தனியாக வருது. ஸோ இதுவும் மெயின் இது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா எஃபிமரல் ஃப்ரீன்னு நினச்சிக்க போகிறீங்க. ஸோ EC2 இன்ஸ்டன்ஸில் ஃப்ரீ, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஃப்ரீ டியர் லிமிட் இருக்கு. ஓகே, 1 மில்லியன் வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ கேட்டகரியில் வரும். எஃபிமரல் ஸ்டோரேஜுக்கும் தனியாக ப்ரைஸிங் இருக்குது. அண்ட் ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கான்கரன்சி கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ப்ரைஸிங்கில் வரும். அண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி ஆர் என்கிரிப்ஷன் தென் அடிஷ்னல் விஷயங்கள் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண தென் தோஸ் வில் பி சார்ஜ். பட் ஆனால் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு SMS நோட்டிஃபிகேஷன் அனுப்புறீங்க அப்படின்னா அது தனியாக பில்லிங்கில் வந்துடும். SMS பில்லிங்கில் S3ல ஏதாவது ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது S3 பில்லிங்கில் தனியாக வந்துடும். ஸோ இங்கே லேம்டா ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து இந்த 5 விஷயங்கள் தான். எவ்வளோ டியூரேஷன் ரன் ஆக போகுது, எவ்வளோ மெமரி நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணுறீங்க, எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட், அண்ட் ஏதாவது ஸ்டோரேஜ் அடிஷ்னல் டெம்பரரி ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஆர் எவ்வளோ கன்கரண்ட்டாக வந்து நீங்கள் பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்னாப் ஸ்டார்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஸ்லைட்டாக வந்து ப்ரைஸிங் இன்க்ரீஸ் இருக்கும். பட் இதுதான் சார்ஜஸ். ஓகே, நீங்கள் என்ன மெமரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்கீங்களோ 1 மில்லி செகண்டுக்கு இந்த சார்ஜஸ் வரும். ரொம்ப கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும், பட் நிறைய எக்ஸிக்யூஷன் ரன் ஆக உங்களுக்கு வந்து இட் வில் கெட் ஆடட். இந்த இடத்துல ஸ்னாப் ஸ்டார்ட்டுக்குமே ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஸ்னாப் ஸ்டார்ட்ன்றது எப்பயுமே அந்த கேட்ச் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் கேட்ச் பண்ணி வைக்கிறீங்களோ குயிக்காக இமீடியட்டாக அது ரன் ஆகிறதுக்கு அந்த ஸ்னாப் ஷாட்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஸ்னாப் ஸ்டார்ட்னு சொல்கிறோம். அந்த கேட்சிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்னாப் ஷாட் கண்டென்ட்டோடைய சைஸுக்கு எவ்வளோ டியூரேஷன் என்னன்றதை நீங்கள் இதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மற்றபடி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து பேக் எண்டு நெட்ஒர்க் அண்ட் மற்ற இதில் போயிடும். ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு லேம்டா பொறுத்த வரைக்கும்?